முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் மலையை மற்றொரு சமூகத்தினர் சொந்தம் கொண்டாட எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்கிட கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி போராட்டம் இந்து முன்னணி சார்பில் போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதற்கு போலீஸ் தரப்பில் அனுமதி மறுத்த நிலையில் போலீசார் இன்று நேற்று மாலையிலிருந்து இங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட போலீசார் திருப்பரங்குன்றம் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் முழுவதும் 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணி சார்பில் அனைத்து இந்து மத அமைப்பினருக்கும் இந்த போராட்டத்திற்கான அழைப்பு என்பது விடுக்கப்பட்டது. இதனால் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இந்து அமைப்புகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கான சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில் அதிக அளவிலான இந்து அமைப்புகள் கூட என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் 144 தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. அதாவது நேற்றும் இன்றும் மதுரை மாநகரில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து இந்து அமைப்பினர் தடையை மீறி போராட்டத்தை நடத்துவோம் என்று இந்து தலைவர்கள் தெரிவித்திருந்தனர். இதனால் பரபரப்பான சூழல் நிலவி வந்தது. இந்த நிலையில் இன்று காலையிலிருந்து 1500க்கும் மேற்பட்ட போலீசார் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பரங்குன்றத்திற்குள் வரும் வாகனங்கள் கண்காணிக்கப்பட்டு பின்னர் திருப்பரங்குன்றத்துக்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அதேபோல் மதுரை மாவட்டத்திற்கு உள்ளே வரும் வாகனங்கள் தீவிர சோதனைப்பட்டு அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் மலைக்கு செல்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதாவது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் தர்காவிற்கும் செல்வதற்கு பக்தர்களுக்கு காவல்துறையினர் சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் வழக்கம் போல் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யலாம். அதே போல் இங்கே திருப்பரங்குன்றத்தில் உள்ள கடை வீதிகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளது. 144 தடை உத்தரவு என்பதால் உணவகங்கள் இயங்கவில்லை. டீக்கடை, பூக்கடை போன்றவற்றை இயங்கி வருகிறது. மேலும் போலீசார் அதிக அளவு இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழாத வண்ணம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன்.